Hi, hello and welcome to Movies Tutorials. இந்த வீடியோவில் 12th English டாப் டு பாட்டம் கொஸ்டின் வைஸாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பப்ளிக் எக்ஸாம் டைமில் இது மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் இப்போது வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நேற்றுக்கு கூட நான் ஒரு வீடியோ போட்டேன். என்னது, சப்போஸ் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணுற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் யூனிட் டெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா சில டிஸ்ட்ரிக்டில் ரிவிஷன் டெஸ்ட்டு, அதாவது ஃபுல் போர்ஷனை வச்சே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு மார்க்ஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி கண்டக்ட் பண்ணுறதுக்கான உங்களோட மார்க்ஸை ரெடி பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில், இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் வைஸாக கொஸ்டின் நம்பர் வைஸாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போவுமே இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பர் எழுதும்போது முதல்ல நீங்கள் அழகாக ஒரு அப்துல் கலாம் தாட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த பேப்பரை பார்த்த உடனே, அதுவும் அந்த பர்டிகுலர் அந்த தாட் பார்த்த உடனே அந்த பேப்பர் மேலே பர்டிகுலர் ஸ்டாஃப்க்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஓகேயா? ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு ஐடியா. அழகான ஒரு தாட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் பேப்பர் கையில் பார்த்த உடனே கடகடகடகடான எல்லாத்தையும் ரீட் பண்ண வேண்டாம். நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் இது சொல்லியிருக்கேன். சைக்கலாஜிக்கலாக ப்ரூவான ஒரு விஷயம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டு, உங்கள் பிரெயின் பிளாங்காக தான் இருக்கும். ஓகே, ஃப்ரீயாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு வர பிரெயினில் ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் அது ரெட்ரீவ் பண்ண ஆரம்பிக்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ் வரும். ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறீங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்காதீங்க. அடுத்த செகண்ட் கொஷின் அட்டென்ட் பண்ணுறீங்களா, அடுத்த கொஷின் பார்க்காதீங்க. ஓகே, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, நான் ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்தா தான் எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேலஞ்சிங்கான ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டஃபஸ்டான ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் வேர்ட் கொஷின்ஸ். தட் இஸ் கொஷின் நம்பர் 1 to 20 நீங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடிய அந்த வெக்காபுலரி கொஸ்டின்ஸ். கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்தோடனே சினோனிம்ஸ் தான். அந்த சினோனிம்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் நம்ம டஃப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், ஈஸியாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைம். ஸோ எனிவே ஒரு கொஷின் டஃப்பாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சென்டம் கம்மியாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஷின் டஃபஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. அது பார்த்த உடனேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டு அப்செட் ஆகிடும். ஈஸியாக 95, 96, 99 மார்க்ஸுக்கு அவங்களால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஆனால் அவங்க அந்த டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு கொஷனுக்காக மித்தது எல்லாம் யோசிச்சு மறந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இது பெரிய ட்ராபேக் ஆகிடும். இதுக்காக தான் சொல்கிறேன், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த 1 to 20 வெக்காபுலரியை முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஓகே, எல்லா கொஷின்ஸையும் முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் அந்த 1 to 20 கொஷின்ஸ்க்கு வரலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த 1 to 20 கொஷின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இது தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இதுக்குரிய லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் தான் பார்த்துக்கோங்க. இப்போ கொஷின் நம்பர் 21க்கு வந்தாச்சு. கொஷின் நம்பர் 21ல் பார்ட் 2 இல்லையா? கொஷின் நம்பர் 21 to 26 என்னன்னா, poem appreciation questions. poem appreciation டெலிட்டடுக்கு அப்புறம் உங்களுக்கு 4 poem தான் இருக்குது இல்லையா? poem நம்பர் 2, 3, 4, 5. ஓகே, ஸோ இந்த 2, 3, 4, 5ல் எனக்கு 4ஐயும் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 4 கூட படிக்க வேண்டாம். 3 poem appreciation மட்டும் படித்தா போதும். நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 5. கிளியரா? அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கைடில் வளரலான்னு நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஒன்லி புக் பேக் மட்டும் கிளியராக படிச்சிங்கன்னா அழகாக அட்டென்ட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் 4 கொஷின் தான் அட்டென்ட் பண்ணணும். 4 into 2 8 மார்க்ஸ். ரொம்ப ஈஸியாக அந்த 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே, எப்படியும் 2 கொஷின் ரொம்ப ஈஸியாக கேட்டிருப்பாங்க. மேலே பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பொய்டிக் லைன்ஸை பார்த்தே நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்னும் 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்கு
வாட் இஸ் தட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் poetic devices கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 poetic devices தான் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதுக்குரிய லிங்கையும் டெஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இதையும் நாம் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணி 8 மார்க்ஸ் அப்படியே வாங்கிடலாம். இதே பார்ட் 2ல செக்ஷன் 2 உங்களுக்கு கிராமர் ஏரியா 4 கிராமர் வரும். உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 27 to 30. இந்த 4 கிராமர்லாம் நீங்கள் 4யுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லாம் இந்த வாட்டி இருக்குது, அதெல்லாம் கூட தேவையில்லை. நீங்கள் இந்த 3 கிராமர் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. கண்டிஷனல் கிளாஸஸ் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கும் நம்ம வீடியோ போட்டாச்சு. வேணும்னா நான் இன்னொரு வாட்டி அந்த ட்ரிக்ஸை மட்டும் தனியாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ கண்டிஷனல் கிளாஸஸும் கேட்கலாம், இன்வர்ஷனும் கேட்கலாம். ஓகேயா? ஷுட்டு ஹேட் இருக்கு இல்லையா, அதை முன்னாடி போட்டு அப்படியே எழுதுவீங்கள்ல இஃப் எடுத்துட்டு. ஸோ அந்த இன்வர்ஷனும் கேட்கலாம். லக்கிலி உங்களுக்கு கண்டிஷனல் கிளாஸ் 1 இந்த இன்வர்ஷன் 1 கேட்டாங்கன்னா இன்னும் ஒரு கொஷின் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஸோ சில நேரங்களில் 2யுமே கேட்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வாய்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பியூட்டிஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். அதே போல் ரிப்போர்ட் த டயலாக், அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இதுவும் ரொம்ப ஈஸி. அந்த டிப்ஸ் மட்டும் அந்த டெக்னிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்குரிய வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், போட்டிருக்கேன், டெஸ்கிரிப்ஷனில் தரேன். சரியா? வேணும்னா நான் ரிவைஸ் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி இந்த வீடியோவெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் 6 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வாங்கிடலாம், ப்ராப்ளமே இல்லை. தென் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இஆர்சி கொஸ்டின் நம்பர் 31 to 33. நீங்கள் எனி 2 இஆர்சி மட்டும் எழுதினா போதும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 போயம் நம்மளுக்கு டெலீட் எடுக்க பிறகு நீங்கள் 2+3 யூனிட் 2 போயம், யூனிட் 3 போயம், அதாவது அவர் கேஷுவல் இன் ஆர் ட்ரீ, அதே போல் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், இந்த 2 போயம்க்குள்ள அந்த poetic லைன்ஸை மட்டும் லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த கீவேர்ட்ஸ், சில வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், நான் வேணால் அந்த கீவேர்ட்ஸை மட்டும் தனியாக எடுத்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஒரு பிடிஎஃப் ஃப்ரேம் பண்ணி அந்த பிடிஎஃபை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக அந்த கீவேர்ட்ஸை பார்த்தோன்னே ஓகே இது இந்த போயம் அப்படின்னு. இப்போ என்ன எழுதணும் இஆர்சிக்கு? ஜஸ்ட் நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த போயிட். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போயம் போயிட்டு இருந்தாலே 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பட் லாஸ்ட் இயர்க்கு முந்தின இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 மார்க் தான் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் அங்கே என்ன எழுதணும்? கான்டெக்ஸ்ட்டும் எழுதணும், எக்ஸ்பிளனேஷனும் எழுதணும். அது என்ன கான்டெக்ஸ்ட்? அதாவது ஓவரால் ஜென்ரல் தீம், அந்த போயமோட தீம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கான்டெக்ஸ்டில் கொடுக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர் poetic லைனுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சப்போஸ் எனக்கு அது நீங்களாக எழுதிடலாம் தாராளமாக, அது தெரியலன்னா கூட விட்டுடலாம். என்ன எழுதலாம் கான்டெக்ஸ்ட்டுக்கு? இந்த போயமுக்கு இந்த கான்டெக்ஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் தான் இருக்கும். அது வேணால் நான் அதையும் பிடிஎஃபாக போட்டு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அதுவும் 2 போயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யூனிட் 2வும் யூனிட் 3. ஒரு யூனிட் 2 யூனிட் 3 எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் யூனிட் 4 ஆர் யூனிட் 5 எடுத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இஆர்சியில் ஈஸியாக 6 மார்க்ஸ் வாங்கிடலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். தென் இதுலேயே செக்ஷன் 2 கொஸ்டின் நம்பர் 34 to 36 ப்ரோஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலீட் எடுக்க பிறகு 4 இருக்குது. யூனிட் 1, 3, யூனிட் 5, 6. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எல்லா யூனிட்டோட கொஷின்ஸும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி பேராகிராஃப் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து யூனிட் 1, 3 நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அப்போ ப்ரோஸ் கொஷின்ஸ் யூனிட் 1, 3லேருந்தே படிங்க. சரியா? ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் யூனிட் 5, 6 தான் நான் பேராகிராஃப் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ப்ரோஸ் கொஸ்டின்ஸும் யூனிட் 5, 6 சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குமே நான் கொஷின்ஸ், கோல்டன் கொஷின்ஸ் நம்ம வீடியோவில் சேனலில் போட்டிருக்கேன், அந்த லிங்கையும் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். சரியா? தென் செக்ஷன் 3ல காம்ப்ரிஹென்ஷன் ஏரியா, லைக் என்னெல்லாம் கேட்பாங்க? எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ் கேட்கலாம், டயலாக் கம்ப்ளீஷன் கேட்கலாம், டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ் கேட்கலாம், அண்ட் ப்ராவர்ப்ஸ் கேட்கலாம், பை சார்ட் கேட்கலாம். இது எல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வந்த விஷயங்கள் தான். இது நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கொஷினை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணிங்கனாலே அப்படியே நீங்கள் மார்க் வாங்கலாம். கொஞ்சம் ப்ராவர்ப் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, மேக்ஸிமம் அதை ஒமிட் பண்ணிவிட்டு, ஏன்னா 4 கொடுத்து 3 தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்போ அதை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் மித்த ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூஸ் பேப்பர்லாம் நம்ம என்ன பார்க்குறோம், என்ன போட்டிருப்பாங்கங்க? டேட்டு ப்ளஸ் எந்த ஊர், எந்த ஏரியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் எப்போவுமே எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன் எழுதும்போது டேட்டு,
சென்னை, ராம்நாடு, கோயம்புத்தூர், இது மாதிரி நீங்கள் அந்த ஏரியாவோட பேரை போட்டுட்டு கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நியூஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து டயலாக் கம்ப்ளீஷன் ரொம்ப ஈஸி. ஃப்ரேம் பண்ணும்போது குட்டி குட்டி வேர்ட்ஸ் வச்சு குட்டி குட்டி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்க. ரொம்ப லென்த்தியான சென்டென்ஸாக போகும்போது அங்கே கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும். அவங்க 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ குறைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரியா? அடுத்து பைச்சாட்டில் ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கொடுத்துருக்கிற பைச்சாட்டை பாருங்கள். அதுக்கு மேலேயே அந்த டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினாக என்னவா இருக்கும், இந்த சார்ட்டை எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு தான் இருக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய டைட்டில் அழகாக நீங்கள் பார்த்து எழுதிடலாம். அடுத்து அவங்க என்ன கேட்பாங்க, லீஸ்டாக, மோஸ்ட் என்ன இருக்குது, ஈக்குவலாக என்ன இருக்குது, இது மாதிரி சில கொஸ்டின். ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா இதுலேயும் ஃபுல் மார்க் நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இந்த ஏரியா ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஏரியா, 7 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் நம்பர் 41 ப்ரோஸ் பேராகிராஃப். நான் ஏற்கனவே மேலே சொன்னேன் இல்லையா, ப்ரோஸ் பேராகிராஃப்க்கு என்ன சொல்லியிருக்கேன், யூனிட் 1, 3 நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யூனிட் 5, 6. ஸோ 2 ப்ரோஸ் பேராகிராஃப் படித்தா மட்டும் போதும். ஓகே? இல்லை எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, நான் ஸ்லோவில் எனக்கு கஷ்டம், இங்கிலீஷ்னாலே வராது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரோஸ் அதை மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 42 போயம் அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ். அதுக்கு நான் மேலே சொன்ன மாதிரி 2 and 3 இந்த 2 போயம் பேராகிராஃப் மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே? 2, 3 என்னது, கேஷுவல்னா ட்ரீயும் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும், அட்டென்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி 43 நான் டீட்டெயிலையும் உங்களுக்கு 2 தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் டீட்டெயில், ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியும், தென் யூனிட் 4ல் உள்ள மிட்நைட் விசிட்டர் இருக்கு இல்லையா, அந்த சப்ளிமெண்ட்ரியும் படித்தா போதும். ஒருவேளை எனக்கு 2மே கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு யூனிட் சப்ளிமெண்ட்ரி மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. கிளியரா? ரைட். இப்போ ப்ரோஸ் பேரா எப்படி எழுதணும், போயம் பேரா எப்படி எழுதணும், நான் டீட்டெயில் பேராகிராஃப் எப்படி எழுதணும், இது எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 5 மார்க் எப்படி அழகாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சரி. தென் கொஸ்டின் நம்பர் 44 ரொம்ப ஈஸி. சின்ன கிளாஸ்லேருந்து நீங்கள் பண்ணிட்டு வரது தான் சம்மரி ஆர் மேக் நோட்ஸ். ஓகே? ஸோ இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. இதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்குரிய லிங்கையும் நான் தரேன். எப்போவுமே இந்த சம்மரி ஆகட்டும், மேக் நோட்ஸ் ஆகட்டும், டைட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ டைட்டில் எழுதி மற்றதெல்லாம் எழுதுங்க. தென் கொஸ்டின் நம்பர் 45 லெட்டர் ரைட்டிங் லோவர் கிளாஸஸில் கேட்ட மாதிரி அஃபிஷியல் லெட்டரோ இல்லை பர்சனல் லெட்டரோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே எப்படி கேட்டிருப்பாங்க, அப்ளிகேஷன் பேஸ்ட், அதாவது பயோடேட்டா கேட்டு எழுதக்கூடியது, அட்வர்டைஸ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன மாதிரியான லெட்டர் கேட்குறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மெட் எல்லாம் கிளியராக எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு அப்படியே மார்க்ஸ் மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த கண்டென்ட் பாடி ஆஃப் த லெட்டரையும் நீங்கள் தெளிவாக எழுதிட்டீங்கன்னா அதுவும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். தென் கொஸ்டின் நம்பர் 46 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃபாக சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா 1 or 2 மார்க்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய ஏரியா ஸ்பாட் த எரர். ஓகே? ஸ்பாட் எரர்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். ஒரு நாள் ஒரு லைவ் போட்டு உங்களோட நான் ஸ்பாட் எரர் டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கிராமர்லேருந்து ஃபில்லப்ஸ் கேட்பாங்க. அதாவது ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, மாடல்ஸ் கேட்டிருப்பாங்க, செமி மாடல்ஸு, டென்சஸ். இது எல்லாத்துக்குமே நாம வீடியோ போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி. தென் கொஸ்டின் நம்பர் 47ல் ஈஸியான ஏரியா ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் இல்லைன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன். போயமை விட ப்ரோஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, நல்ல பொறுமையாக ரீட் பண்ணி பார்க்குறதே கிடையாது. அழகாக ரீட் பண்ணி பார்த்துட்டாலே என்ன கண்டென்ட்னு புரிஞ்சிடும், என்ன கொஸ்டின் கேட்குறாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நல்லா எழுதிடலாம். ஓகே? ஸோ காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்ரல் பேராவை நல்லா ரீட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க கரெக்டாக எழுதுகிறோமா அப்படிங்கிறத பார்த்து எழுதினாலே இதுலேயும் நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ ஈஸியாக இங்கிலீஷில் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே? கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் மட்டும் போதும். ஸோ இப்போ கமிங் பேக் அந்த கொஸ்டின் நம்பர் 1 to 20 synonyms antonyms 1 to 6 இருக்கும், 7 to 20 vocabulary area. ஸோ 1 to 6 synonyms antonyms நீங்கள் புக் பேக் மற்றும் இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும் க்ளோசரியில் உள்ள அந்த புக் பேக் க்ளோசரி அதை மட்டும் படித்தா கூட போதும், கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சில வேர்ட்ஸ் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. 1 to 6 இந்த synonyms antonyms எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி 7 to 20 நீங்கள் அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சில இம்பார்ட்டண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அதையும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதுக்குரிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் படித்ததோட நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியலில் உள்ளதையும் படித்து பாருங்கள். எல்லாம் படித்ததா இல்லை புதுசாக ஏதாவது இருக்கா, புதுசாக ஏதாவது இருந்தால் அதையும் படிச்சுக்கோங்க.
ரொம்ப ரொம்ப எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதை ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம ஒரு லைவ் ஒன்று வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வேறு இருக்கிற பட்சத்தில் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணட்டும். So prepare well, rock your exams, wish you all the very best. Thank you.